வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2ஓட பைத்தான் போர்ஷன்ஸில் 8th லெசனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் இருக்குது. பைத்தான் ப்ரோக்ராம் டு ஆட் ஏ ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட் டு ஆல் த லைன்ஸ் இன் ஏ ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரைட் ஏ ப்ரோக்ராம்னு அவங்க கொஷினாக கேட்டிருப்பாங்க. நான் அதை விட்டுட்டேன். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் நிறைய லைன்ஸ் இருக்கலாம். அந்த நிறைய லைன்ஸில் ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் பர்டிகுலராக ஒரு ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு, நீங்கள் எந்த டெக்ஸ்ட்னாலும் வச்சுக்கலாம். ஆல்ஃபாபெட்ஸில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை முன்னாடி சேர்க்கணும். எங்கே முன்னாடி? நான் என்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடியும் நானாக அடிஷ்னலாக ஒரு டெக்ஸ்ட்டை சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். அதுதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு நான் சிம்பிளாக ஒரு 4 லைனில் முடிச்சிட்டேன் பாருங்கள். முதல்ல என்ன லைன் யூசர்கிட்ட வாங்கணும், அதை ஸ்ட்ரிங் 1ல் இன்புட் ஆஃப் என்டர் ஏ ஸ்ட்ரிங் இன் மல்டிப்புள் லைன்ஸ் அப்படின்னு கொஷின் கேட்டு வாங்கிக்கிறேன். மல்டிப்புள் லைன்ஸ்னு நான் ஏன் கேட்குறேன்னா, அவன் கொஷினில் கேட்டிருக்கிறோம் ஆல் த லைன்ஸ்னுட்டு. அப்போ எல்லா லைனுக்கு முன்னாடியும் நான் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும்ல, அப்போ நிறைய லைன்ஸ் இருக்கணும். அதனால தான் மல்டிப்புள் லைன்ஸில் என்டர் பண்ணுங்கன்னு கேட்குறேன். இப்போ மல்டிப்புள் லைன்ஸ்னால் என்ன மேம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு மெசேஜ், இப்போ வெல்கம் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டேன். அப்போ இது ஒரு லைனு. அடுத்தது வெல்கம் ஆல் +2 ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கொடுக்குறேன். புல் ஸ்டாப் வச்சிடுற மறுபடியும். இது ஒரு லைனு. அடுத்தது வெல்கம் டு ஆல் OOPS லாங்குவேஜ் LANGன்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ புல் ஸ்டாப் வச்சுட்டேன். அப்போ என்னோடய ஸ்ட்ரிங்கில் 1 2 இங்கே 3 சென்டென்ஸ் இருக்குது. அதாவது 3 லைன்ஸ். ஒரு சென்டென்ஸை தான் ஒரு லைனுன்னு சொல்கிறோம். எங்கே புல் ஸ்டாப் வைக்கிறோமோ அது வரைக்கும் ஒரு லைனுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது அவன் கேட்டிருக்கிற கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட் டு ஆல் த லைன்ஸ் அப்படின்னு கேட்டால், அப்போ இது வரைக்கும் ஒரு லைனு. இந்த ஒரு லைனுக்கு முன்னாடி நான் இங்கே ஏதாவது ஒரு வார்த்தை அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இந்த சென்டென்ஸ் வெல்கம் ஆல் +2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து, அப்போ இந்த வெல்கம்க்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்ட்ரிங் ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும். அடுத்தது இதுவும் முடிஞ்சிடுச்சு. இந்த டாட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒன்று ஆட் பண்ணணும். நான் வெல்கம் டு ஆல் OOPS லாங் அப்படின்ட்டு, அப்போ இங்கேயும் நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ எங்கெல்லாம் டாட் வருதோ அதோட ஒரு லைன் முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிக்கணும். அது என்ன ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, அதுதான் கேள்வி. சரி, இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டேன். இப்போ கொடுக்கும்போது நீங்கள் இப்படி கொடுக்கணும், மல்டிப்புள் லைன்ஸில் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் 2 ஈக்குவல் டு ஒரு ஸ்டாரு, ஒரு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு 3 ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன். அதாவது 3 கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல் கேரக்டராக டபுள் கோட்டில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ்ஸு ஸ்ட்ரிங் 1. அப்போ ஸ்ட்ரிங் 2ன்ற இன்னொரு வேரியபிளில் என்ன வரும்? ஒரு ஸ்டாரு, ஒரு எக்ஸு, ஒரு ப்ளஸ், அதாவது இன்ட்டு ப்ளஸ்ஸு, இந்த 3 கேரக்டர் ப்ளஸ்ஸு. இங்கே நான் என்ன என்டர் பண்ணணும், இது ஃபுல்லாக அப்படியே இருக்கும். அடுத்தது வெல்கம் பைத்தான், இது ஃபுல்லாக அப்படியே கண்டினியூவாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டாரும் இன்ட்டும் ப்ளஸ்ஸும் மட்டும் ஆட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் முழுசாக எடுத்து எதில் வச்சுக்கிச்சு? ஸ்ட்ரிங் 2ல். இது ஸ்ட்ரிங் 1ல் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் 1ல் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரிங் 2 டாட் ரீப்ளேஸ், 2ல் ரீப்ளேஸ் பண்ணுறேன். என்னென்ன டாட்டு முதல்ல இருக்கிறது, எதை மாற்றணும், எதை மாற்றணுன்ற இடத்துல டாட் வச்சுருக்கேன். அப்போ ஸ்ட்ரிங் 2ல் எங்கெல்லாம் டாட் இருக்கோ, இங்கே வெல்கம் பைத்தானுக்கு பக்கத்தில் ஒரு டாட் இருக்கும். அடுத்தது வெல்கம் ஆல் +2 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு டாட் இருக்கும். அப்புறம் கடைசியில் இந்த லாங்குன்ற இடத்துல ஒரு டாட் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி எங்கெல்லாம் டாட் இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கமா, ஒரு ஸ்டாரு, ஒரு இன்ட்டு, ஒரு ப்ளஸ்ஸு, இது 3 கேரக்டரையும் முன்னாடி போடணும். அவ்வளோதான். இந்த டாட் இருக்கிற இடத்துல இதை போட்டுடணும். இப்போ இந்த டாட் இருக்கிற இடத்துல இதை போட்டோன்னா அடுத்த சென்டென்ஸ்க்கு இது முன்னோட்டு, ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட். அவ்வளோதான். சரியா? இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்த சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணணும், ப்ரிஃபிக்ஸில் தானே ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி, அடுத்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ டாட் இருக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணிவிடும். டாட்டுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஸோ அடுத்த சென்டென்ஸோட அது முதல்ல ஆகிடும். அடுத்தது அதாவது டாட்டை எடுத்துகிட்டு பண்ணும்போது அது அடுத்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஆகிடும். பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டு STR2 பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்க மேடம், அப்போ இந்த ஒரு லைன் போதுமே, இந்த 2வது லைன் போதுமே,
எதுக்கு இந்த லைன் போட்டிங்க? str2 ஈக்குவல் டு ஸ்டாரு இன்ட்டு ப்ளஸ்ஸு அப்புறம் str1ன்னு கொடுத்துருக்குறீங்க. இந்த ஸ்ட்ரிங் 1ல் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இதுக்கு ஆட் பண்ணிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் கொஷினில் என்ன கேட்டிருக்கான்? ஆட் ஏ ப்ரீஃபிக்ஸ் டெக்ஸ்ட் டு ஆல் த லைன்ஸ்ன்னு கேட்டிருக்கான். நான் இந்த லைனை மட்டும் கூட டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, இங்கே முதல் சென்டென்ஸ் இது தானே. அப்போ இந்த முதல் சென்டென்ஸுக்கு நம்ம எங்கே ஆட் பண்ணணும்? இந்த வெல்கம்க்கு முன்னாடி ஆட் பண்ணணும். இது ஆட் ஆகாது. எங்கே புல் ஸ்டாப் இருக்குதோ அங்கே தானே ஆட் ஆகும். அப்போ அடுத்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஆட் ஆகும். அப்போ முதல்ல வராது. அதனால் முதல்ல ஒரு வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்ட்ரிங் 2ல் ஒரு ஸ்டாரு ஒரு இன்ட்டு ஒரு ப்ளஸ்ஸு போட்டு ப்ளஸ் ஸ்ட்ரிங் 1ன்னு கொடுத்ததுன்னா இந்த ஸ்ட்ரிங் 1க்கு நம்ம என்ன என்டர் பண்ணமோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணி மொத்தத்தையும் எதில் எடுத்து போய் வச்சுக்கோம்? ஸ்ட்ரிங் 2ல் கொண்டு போய் வச்சுக்கோம். ஸோ அப்போது மொத்த லைன்ஸுக்கு முன்னாடியும் இந்த ஸ்டார் ஸ்ட்ரிங் வந்துடும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டாட் இருக்குதோ அந்த இடத்துலலாம் மாற்றும். ஸோ அப்போ நம்ம கேள்வியை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமில் சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்துறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ ஏன் நான் இந்த லைனை கொடுத்துட்டு இந்த லைன் கொடுத்தேன், இந்த லைனை கொடுக்காம இந்த லைன் கொடுத்தா எப்படி வருங்கிறத நீங்கள் அவுட்புட்டு ரன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இதை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணி பாருங்கள், இதை போட்டு ஒரு வாட்டி ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வித்தியாசங்கள் தெரியுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த +2 போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் பைத்தான் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வீடியோவாக போட்டிருக்கேன். இதை தவிர நீங்கள் அதுலேயும் போயிட்டு உங்களோட சந்தேகங்கள் அனைத்தையும் பார்த்துக்கலாம். அடுத்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.